ஏன்னா உங்கள் அப்பாய் வந்து எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் எல்லா பொருளும் தேங்காய் பால் கலந்து காட்டுங்க. சாதம் ஒன்றுண்ணா சொல்லுங்க. சாதம், சாம்பார், வாழைக்காய், அவுத்திக்கீரை, உருளைக்கிழங்கு, இது தண்டு ரசம். இது காணாத்துறதுனால வந்து எப்போதும் இந்த தண்டு பூ கீரை ஒன்றா போட்டாச்சு. ஏன்னா பூ வந்து கம்மி, அதான் 2 பூ தான் இருந்துச்சு. தீபாவளி கருமாதிக்கு தான் வந்து ஃபோட்டோ வைப்பாங்க. அது வரை இப்படி தான் இது பண்ணுவாங்க. சன் வந்து மொட்டை அடிச்சிருக்கான். இன்றைக்கும் வந்து ஆற்றுக்கு போவாங்க. இன்றைக்கும் ஆற்றுக்கு போயிட்டு இப்போ தான் வாங்க. இங்கே வந்து எப்படின்னா எப்படி அம்மாவுக்கு வந்து சாரியெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து சரணுக்கு வந்து அக்கா வீட்டுக்காரு இவங்கெல்லாம் வந்து டிஷர்ட்டு, வேஷ்டி இந்த மாதிரி வந்துட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அவன் வந்து அப்பாய்க்கு தான் கொல்லி வச்சான். ஒரு சிலவங்க இடத்துல புதைப்பாங்க, இங்கே வந்து கொல்லி வைப்பாங்க, எரிப்பாங்க. அதனால் தம்பி தான் கொல்லி வச்சான். அதனால் தம்பி எங்கேயும் வெளியே போகாமல் கருமாதி வரை வீட்டில் இருப்பான். இங்கே தான் வந்து எங்கள் சித்தி, பெரியம்மா எல்லோரும் வந்து சேர்ந்து சமைச்சாங்க. சீக்கிரம் கடன்னு எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டாங்க. இது கொண்டு அந்த காய் இந்த மாதிரி இருந்தனால சீக்கிரம் சமைச்சிட்டுலாம் உட்காந்துருக்காங்க. சாமி கும்பிட்டுட்டு இப்போ எல்லோரும் சாப்பிடுவாங்க. அவங்க தான் பெரியம்மா, அங்கிட்டு இருக்கவங்க 2வது பெரியம்மா, அடுத்து எங்கள் சித்தி, அவங்களும் எங்கள் சித்தி, அம்மா ஒரு ஆள், அவ்வளோதான். எல்லாரும் இருக்கனால எடுக்க ஒரு மாதிரியாக இருந்துச்சு, நான் எடுக்கல. இப்போ வந்து எல்லாத்துலேயுமே அப்பாவுக்கு பிடிச்சது தான் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ வந்து காக்காவுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க. காக்காவுக்கு வந்து சாதம் வச்சுட்டாங்க. இங்கே வந்து காக்கா எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து வடையை எடுத்துகிட்டு போயிடுச்சு பாருங்க. ஏன்னா நான் எப்போதும் ரெகுலராக இங்கே சாப்பாடு டெய்லியுமே வைப்பேன். அந்த இதில் கரெக்டாக வச்ச உடனே வந்து எடுத்துருச்சு, ரொம்ப நேரம்லாம் ஆக்காமல். நேற்றெல்லாம் சரியாந்திர மழை, இன்றைக்கி ரொம்ப வெயில் அடிக்குது. நல்ல வேளை கொஞ்சம் துணி இந்த மாதிரிலாம் இடம்லாம் ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கு. ஆனால் இப்போ நல்லா வெயில். ஆனால் அப்படியே கொஞ்சம் இங்கிட்டு வெயில் அடிக்குது, அப்படியே இங்கிட்டு இருட்டுது பாருங்கள். இங்கிட்டு மழை வர மாதிரி இருக்குது, இங்கிட்டு வந்து இதாக இருக்குது. எடுத்துட்டேன் வீடியோ எடுத்துட்டேன். எங்கள் பெரியப்பா இருந்துட்டு காக்கா எடுக்கிறது வீடியோ எடுக்கலையா அப்படின்னு எடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டாக சாமி கும்பிட்டு முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா செம்ம மழை, சொல்ல முடியாத அளவுக்கு மழை. அதில் வந்து கோழி குஞ்சு பறிச்சிருக்கனால வந்து மழையில் மாட்டிக்கிச்சுன்னு அம்மா போய் எடுத்து விட்றாங்க. ஆனால் அந்த கோழி கொத்துது. நாங்களாம் நினச்சோம் இன்னைக்கு இருந்த வெயில் நாளைக்கு வரக்கூடாதான்னு நினச்சோம். ஆனால் இந்த மாதிரி நேற்று இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருந்துருக்கோம். என்னமோ கடவுள் வந்து எங்களை காப்பாற்றிட்டாருன்னு நினச்சிக்கணும். ஃபுல்லாக அந்த சைட்லாம் செம்ம தண்ணி, குளம், ஆறு எல்லாமே ரொம்ப அளவுக்கு தண்ணி ஆகிடுச்சு. வீட்லேயும் வேறு கரண்ட் இல்லை. அப்பா இருந்த டைமில் வந்து 3 நாளுமே வந்து மழை இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும். கரண்ட் இல்லாமல் ஐஸ் பட்டியில் வச்சுருந்துட்டு அப்பா ஃபுல்லாக மழை. நேற்று இதே மாதிரியே பாவம் இவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து தண்ணி போயிடுச்சு. பூவரசி இவங்க லாஸ்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கேன். இவங்க இதுலேயே வந்து ரொம்ப தண்ணி. மழை ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, அதுக்கே எவ்வளோ மழை. தண்ணி எல்லாமே வந்து இவங்க வீட்டுக்குள்ளார தான் வந்து தண்ணி போகுது. பாவம் அவங்க வீட்டுக்குள்ளே
ரொம்ப கஷ்டப்பட்டு விழுந்தா இந்த ஒயரில் தான் விழுவணும். ஏன்னா இந்த ஒயர்லாம் வந்து மெயின் ஒயரு. அதனால் எப்படியோ பசங்கள்லாம் வந்து வெட்டி போட்டாச்சு. வெட்டி முடிச்ச உடனே கரெக்டாக மழையும் வந்துருச்சு. எங்கள் பரமேஸ்வரி வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து தண்ணி. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வந்து இங்கே பெரிய கபடி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து சீட்லாம் போட்டு கபடினா 2 நாளையில் கபடி அதுக்கெலாம் வந்து சரி பண்ணிட்டு இருந்தாங்க. இதாகிடுச்சுன்னா ஒவ்வொரு அங்கிட்டலாம் மழை எவ்வளோ தண்ணி நிற்கிது. அங்கே உள்ள பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த சீட்டு போட்டனால பாருங்க, உங்க 2 பேத்துக்கு வெயில் அடிக்குதா? சீட்டு போட்டனால வந்து இந்த இதுக்குள்ளார வந்து மழை இல்லாதனால இங்கே வந்து நிற்கிறாங்க. சேர்லாம் சொல்லியிருந்தோம், சேர்லாம் எடுத்துட்டாச்சு. இதே மாதிரி தான் நேற்றும் மழை. நேற்று தான் வந்து 4வது நாள் சாமி கும்பிட்டோம். ஒரு 5 மணி போல் வந்துட்டு கரண்ட்டு போச்சு, மழை பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நைட்டு 12 மணி வரை மழை நிற்கவே இல்லை, கொஞ்சம் கூட கரண்ட்டும் இல்லை. மழை செம்ம மழை, வெளியே வர முடியல. நேற்று ரொம்ப கஷ்டம். அதே மாதிரியே இன்றைக்கி கொஞ்சம் நேற்று வந்து எடுத்து வைக்க முடியல. இன்றைக்கி ஆனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், சவுண்டு பேசுறதை விட மழை சவுண்டு தான் பயங்கரமாக இருக்குது. இதில் வந்து நிறைய மரங்கள் வந்து விழுந்துடும், ஏன்னா காற்று அடிக்குது பாருங்கள்.